டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம். உலகெங்கிலும் வாழும் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம். கடந்த காணொலியில் சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் அந்த பெண் ஒருவர் வன்புணர்ச்சி செய்யப்பட்டு அதற்கு பிறகு அது புகார் கொடுக்கப்பட்டு அந்த புகார் அது எப்படி காவல்துறை கையாண்டது, அதனால் எழுந்த பிரச்சனைகள், அதை நீதிமன்றம் ஏன் வழக்காக எடுத்துக்கொண்டது, இந்த வழக்கில் என்ன தீர்ப்பு கூறப்பட்டது என்றெல்லாம் பார்த்தோம். நம்ம இப்படிப்பட்ட நிலையில் புதிய புலனாய்வு விசாரணை குழு அந்த விசாரணை தொடங்கி இருப்பதாகவும் அரசு அறிவிச்சிருக்கு. இதற்கிடையில் பார்த்திங்கன்னா சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய, குறிப்பாக சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய நிலை என்ன என்பது பற்றி மிகவும் அதிர்ச்சிகரமான தகவல்களை அந்த அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய ஆசிரியர் சங்கம் ஆளுநருக்கு எழுதிய கடிதத்தில் வெளியிட்டிருக்கு. அதைத்தான் நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். சென்னை அண்ணா யூனிவர்சிட்டியினுடைய டீச்சர்ஸ் அசோசியேஷன், AUTA என்பாங்க, ஆட்டா என்பார்கள். இந்த ஆட்டா என்ன செஞ்சுருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய தலைவர் அருள் அறம், அதே போல் அதனுடைய பொருளாளர் சக்திவேல் உள்ளிட்ட இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு ஆளுநருக்கு, த ஹானரபிள் கவர்னர், ஏன்னா இதில் பல பேருக்கு புரியல, இந்த தமிழ்நாட்டில் உள்ள எல்லா பல்கலைக்கழகங்களுக்குமே வேந்தர் என்று சொல்லக்கூடியவர் தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆளுநர் தான். பல்கலைக்கழகங்களில் நிர்வாகத்தில் துணைவேந்தர் தான் இருப்பாங்க, வேந்தர் என்பவர் ஆளுநர் தான். அந்த வகையில் பார்த்திங்கன்னா இந்த அண்ணா பல்கலைக்கழகத்திற்கும் வேந்தர் ஆளுநர் அவர்கள் தான். ஸோ இப்படிப்பட்ட நிலையில் அவருக்கு எழுதப்பட்ட ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரெஸ்பெக்டட் சார் அவன் போட்டு வணக்கம், அவன் போட்டு தி அண்ணா யூனிவர்சிட்டி டீச்சர்ஸ் அசோசியேஷன், குறிப்பாக ஆட்டா இந்த மிகவும் ஒரு வலிமிகுந்த கொடூரமான இந்த நிகழ்வை கண்டிக்கிறது. இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாணவியோடு ஒட்டுமொத்தமாக அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய ஆசிரியர் சங்கம் துணை நிற்கிறது. இந்த வழக்கு விசாரணைக்கும் ஒத்துழைப்பு நல்குவோம் அப்படின்லாம் சொல்லிட்டு இது பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துருக்கு. இந்த இடத்துல நாங்கள் ஒட்டுமொத்தமாக அண்ணா பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கமும் மாணவர்களும் இணைந்து நின்று இந்த பெரிய சவாலை சந்தித்து அந்த குறிப்பாக அந்த மாணவிக்கு நாங்கள் துணையாக பக்கபலமாக நிற்போம் அப்படிங்கிற உறுதியை கொடுத்துருக்காங்க. அதற்கு பிறகு நீங்கள் பார்த்திங்கன்னா மிக முக்கியமாக சொல்லியிருக்கிறது என்னென்னா, அந்த வளாகத்துக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள். அந்த வளாகத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா மரங்கள் செடிகள் நிறைய புதர்கள் போல மண்டி இருப்பது. அதை முதல்ல முறையாக அவ்வப்பொழுது அதை நீங்கள் கத்தரித்து இதை ஒழுங்குபடுத்த வேண்டும். அப்பொழுதுதான் நீங்கள் வெளியாட்கள் யாராவது பதுங்கியிருந்தால் கூட தெரியாது, அல்லது விலங்குகள் மிருகங்களே பதுங்கியிருந்தால் கூட தெரியாது. எனவே அந்த செடி கொடிகளை முறைமைப்படுத்த வேண்டும். இது படுத்தாமல் இருக்குது அப்படிங்கிறது இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா இது இதை நாங்கள் அட்வொகேட் பண்ணுறோம், ஆட்டா அட்வொகேட் பண்ணுறதா சொல்லியிருக்காரு அவர். அதே போல் பார்த்திங்கன்னா இந்த டெப்ரிஸ் என்று சொல்லக்கூடிய இடிந்த பொருட்கள், பழைய பொருட்கள்லாம் அதையெல்லாம் ரிமூவ் பண்ண வேண்டியது இருக்குது. பழைய கட்டணங்கள்லாம் வேலை செஞ்சுருப்பாங்க பார்த்திங்களா, அதில் அப்படி அப்படியே கிடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா மிக முக்கியமாக இரவுகளில் தெருவிளக்குகள் மாதிரி அங்கே விளக்குகள் போட்டிருக்காங்க இல்லையா அண்ணா பல்கலைக்கழகத்துக்குள்ளே, அதில் பாதி விளக்குகளுக்கு மேலே எரியறதே இல்லையா. இப்போது நீங்கள் அந்த சிசிடிவிலேயே கிட்டத்தட்ட என்ன சொன்னாங்க, 75 சிசிடிவி அங்கே இருக்குது, ஆனால் 56 சிசிடிவிகள் வேலை செய்யவே இல்லை அப்படின்னு மாநகர காவல் ஆணையர் அருண் அவர்களே அந்த செய்தியாளர் சந்திப்பில் சொன்னார். ஆக சிசிடிவிக்கள் வேலை செய்கிறதில்ல, மின்சாரம் சரியாக மின் இணைப்பு குறிப்பாக மின் விளக்குகள் இரவு நேரத்தில் எரியறதில்ல. அதே போல் பார்த்திங்கன்னா ஒரு வாசல் வழியாக விடாமல் பல்வேறு வாசல்கள் வழியாக எப்பொழுதுமே செல்லலாம் என்கிற ஒரு வரைமுறை இருக்கிற காரணத்தினால எப்போ யார் வராங்கன்னு தெரியறதில்ல. அதே போல் பார்த்திங்கன்னா செக்யூரிட்டின்னு சொல்லக்கூடிய பாதுகாவலர்கள் வளாகம் முழுவதுமே நீங்கள் அவ்வப்போது ரோந்து கொண்டே இருக்க வேண்டும். புதிய நபர்கள் யாராவது விசாரிக்கணும், அவர்கள் அடையாள அட்டை இல்லாதவங்க இருந்தால் வெளியேற்றணும். அப்புறம் இந்த ஒவ்வொரு வாயில் கதவுகளுக்கும் ஒரு செக்யூரிட்டி சிஸ்டம் போட்டு யார் உள்ளே என்ட்ரி ஆக முடியும், வேறு யாரும் என்ட்ரி ஆக முடியாத மாதிரி செய்யணும். இந்த காம்பவுண்ட் சுவருக்கு எட்டி குதித்து வரக்கூடிய அது போன்ற இதெல்லாம் தடுக்க வேண்டும். இப்படி பலவிதமான ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மிக முக்கியமாக அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பல்கலைக்கழகத்திற்கு இன்னமும் துணைவேந்தர் நியமிக்கப்படவில்லை. துணைவேந்தர் நியமனம் அப்படியே இருக்கிற காரணத்தினால இப்பொழுது பொறுப்பில் இருக்கக்கூடியதான் பார்க்குறாங்க. துணைவேந்தர் இல்லாத காரணத்தினால் அன்றாட பணிகளில் பராமரிப்பிலேயே பெரிய சுணக்கம் ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியான தகவலை சொல்லியிருக்காங்க. ஆக ஒரு பல்கலைக்கழகம் என்றால் அதற்கு துணைவேந்தர் இருக்க வேண்டும். துணைவேந்தர் இருந்தால் தான் இந்த அன்றாட பராமரிப்பு பணிகள், மாணவனுடைய பாதுகாப்பு ஏற்பாடுகள், அந்த பல்கலைக்கழக வளாகத்தை தூய்மையாக வைத்திருப்பது, அதை பாதுகாப்பாக வைத்திருப்பது, மரம் செடி கொடிகளை மிக ஒழுங்குபடுத்துவது, புதர்கள் மண்டாமல் பார்த்துக்கொள்வது, வெளியாட்கள் உள்ளே வராமல் பார்த்துக்கொள்வது என்கிற அனைத்து நிர்வாகத்தையும் அங்கே ஒரு துணைவேந்தர் இருந்தால்தான் இதெல்லாம் நடக்கும். இப்போது தலைவனே இல்லாமல் ஒரு நாடு இருந்தால் எப்படி இருக்குமோ அதுபோன்று தான் அப்படி பறந்து விரிந்த உலக அளவில் புகழ்பெற்ற அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய அவல நிலை பாருங்கள். உள்ளே தெருவிளக்குகள் இரவில் எரிவதில்லை,
சிசிடிவி என்று சொல்லக்கூடிய இந்த ஒளிப்பதிவு கருவிகள் இயங்குவதில்லை. புதர்கள் மண்டி கிடக்கின்றன. யார் வேணாலும் உள்ள வரலாம் போகலாங்கிற நிலைமை. செக்யூரிட்டி என்று சொல்லக்கூடிய பாதுகாவலர்கள் அவர்கள் மிக குறைந்த அளவில் அல்லது சரியாக இல்லாத காரணத்தில் அங்கே பாதுகாக்க முடியல. உள்ளே செல்பவர்களுக்கான எந்த தணிக்கையுமே இல்லை. இப்படி ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு திறந்த வெளி கூடமாகத்தான் அது இருக்கிறது. யார் வேண்டுமானால் உள்ளே செல்லலாம் என்கிற அடிப்படையில் இருக்கின்ற காரணத்தினால் கடந்த காலங்களில் இது போன்ற நிகழ்வுகள் இங்கே நடைபெற்றிருக்கின்றன. அவற்றையெல்லாம் ஏற்கனவே உங்கள்கிட்ட நாங்கள் தெரியப்படுத்தியிருக்கிறோம். அப்படி சொல்லும் போதே தற்பொழுது இன்னொரு நிகழ்வும் இந்த மாணவிக்கு நடந்து விட்டது. இது மிகப்பெரிய அதிர்ச்சியிலேயே எங்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னு இந்த கடிதத்தில் இந்த அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய ஆசிரியர்கள் சங்கத்தினர் ஆளுநர் மற்றும் வேந்தருமான RN ரவி அவர்களுக்கு இந்த கடிதத்தில் எழுதியிருக்காங்க. அப்போது ஒரு இத்தனை திமுக அரசாங்கம் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமா வண்ண விளம்பரங்கள், குறிப்பாக இப்பொழுது இந்த மாணவிக்கான உதவித்தொகைகளை பார்த்திங்கன்னா விரிவுபடுத்துகிறோம் என்று பள்ளிக்கூட மாணவிகளுக்கெல்லாம் நாங்கள் கொடுக்குறோம். இந்தியாவிலேயே தமிழ்நாட்டு பெண்கள் மாணவிகள் தான் டாப் என்றெல்லாம் சொல்லக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் இதுவரை துணைவேந்தரே நியமிக்கப்படாமல் அங்கே உள்ளே கொட்டி கிடக்கின்ற இடிபாடுகள், கட்டட இடிபாடுகளை அகற்றக்கூட பணம் இல்லை என்கிற நிலையில் அவையெல்லாம் அப்படியே இடிபாடுகளாக கிடக்கின்றன. அங்கே புதர் மண்டி கிடக்கக்கூடிய செடி கொடிகளை கூட அவர்கள் அகற்ற முடியாமல் ஒழுங்குபடுத்த முடியாத நிலை இருக்கிறது. 56 சிசிடிவிகளை அதை சரிப்படுத்தி அதை இயங்க வைக்க முடியவில்லை. இரவில் மின் விளக்குகள் ஒளிரச் செய்ய முடியவில்லை. பாதுகாவலர்களை கொண்டு முழுமையாக கண்காணிக்க முடியவில்லை. உள்ளே செல்பவர்களை எல்லாம் மிகச்சரியாக தணிக்கை செய்ய இயலவில்லை. இதற்கெல்லாம் பணம் இல்லை, இதற்கெல்லாம் துணைவேந்தர் இல்லை என்கிற நிலையில் இன்று பார்த்திங்கன்னா முதலமைச்சர் இந்தியாவிலேயே டாப் தமிழ்நாட்டினுடைய மாணவிகள் தான், தமிழ்நாட்டினுடைய கல்விதான், நம்முடைய கல்வியை பார்த்து தான் உலகமே வியக்கிறது என்றெல்லாம் வெளியே மேடைகளில் சொல்லிக் கொண்டிருக்கிறார். திமுக உடன்பிறப்புகளும் அதே போல் இந்த சமூக ஊடக திமுக உடன்பிறப்புகளும் இதைத்தான் பயங்கரமாக ஹைலைட் பண்ணிட்டு இருக்காங்க. வெளியே பார்த்திங்கன்னா அலங்காரமாக இருக்கிறது, உள்ளே சீழ்பிடித்த நிலையில் அங்கே இருக்கக்கூடியதாகத்தான் இப்பொழுது இருக்கிறது என்பது தான் இந்த அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய ஒரு எடுத்துக்காட்டு. இப்படி நம்ம ஒவ்வொரு அரசு பல்கலைக்கழகத்தும் அரசு சார்ந்த பல்கலைக்கழக நிறுவனங்களுக்குள்ள உள்ளே போனால் தான் அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் தெரியும். ஆனால் இவர்கள் எல்லா ஊடகங்களையும் தங்கள் கைக்குள் வைத்துக்கொண்டு இவர்களே சமூக ஊடகங்களை உருவாக்கி இவர்களே யூடியூப், இவர்களே எக்ஸ், இவர்களே முகநூல் போன்றவற்றெல்லாம் பணம் கொடுத்து வாடகைக்கு ஆட்களை அமர்த்தி கொண்டு இது போன்ற ஒரு இந்தியா ஒளிர்கிறது என்று ஒரு காலத்தில் எப்படி பாரதிய ஜனதா கட்சி சொன்னதோ அதுபோல தமிழ்நாடு ஒளிர்கிறது என்று வண்ண விளக்குகளை வெளியேறிய விட்டு அண்ணா பல்கலைக்கழகம் விளக்கே இல்லாமல் இருளடைந்ததாக, புதர் நிறைந்ததாக, திறந்த வீடாக இருப்பதால் தான் அங்கே மாணவிகள் கடித்து குதறப்படுகிறார்கள் என்கிற இந்த அவலமான நிலையை உலகெங்கிலும் இருக்கக்கூடிய தமிழர்கள் உணர வேண்டும். குறிப்பாக தமிழ்நாட்டில் உள்ள வாக்காளர்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஏனென்றால் அந்த வாக்காளர்கள் தான் நீங்கள் கேள்வி கேட்கணும். முதல்ல இதெல்லாம் சரிப்படுத்துங்க அப்படிங்கன்னு சொல்லணும். அவர்களுக்கு அந்த உரிமை இருக்கிறது. ஏன்னால் வாக்களித்தவன் தான் முதலாளி. ஆட்சியாளர்களுக்கு உண்மையான உரிமையாளர் யாருன்னா அந்த வாக்காளர் தான். எனவே இந்த வாக்காளர்கள் முதல் இதெல்லாம் கேள்வி கேட்க வேண்டும். இதற்கு இந்த விளம்பர மயக்கத்திலிருந்து கட்சிகளும் வெளியே வர வேண்டும். எதை அரசியல் செய்ய வேண்டும், அதாவது மலிவான அரசியல் செய்ய வேண்டும், எதை மலிவான அரசியல் செய்யக்கூடாது கூட இல்லாமல் மாணவனுடைய வாழ்க்கை இது போன்ற பாலியல் நிகழ்வுகள் எல்லாம் ஒரு மலிவான அரசியலை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் அவலமாக இருக்கிறது. மீண்டும் மற்றொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, அன்பு, வணக்கம். TNTV தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம்.